இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் இயேசுவா. இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. இரண்டாம் மதம் மக சத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக சிலுவையில் சத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டீர். இரண்டாம் மதம் மக சத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக சிலுவையில் சத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் புரிந்து விட்டீர். இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. உயரே வானத்திலும் கீழே இந்த பூமியிலும் மேலான ஒரே நாமம் இயேசுவாவின் ஒரே நாமம். இயேசுவா பேரை சொன்னா பேய்கள் எல்லாம் நடுங்கிடுது. தீராத வியாதி எல்லாம் நொடி பொழுதில் மறைந்திடுது. உயரே வானத்திலும் கீழே இந்த பூமியிலும் மேலான ஒரே நாமம் இயேசுவாவின் ஒரே நாமம். இயேசுவா பேரை சொன்னா பேய்கள் எல்லாம் நடுங்கிடுது. தீராத வியாதி எல்லாம் நொடி பொழுதில் மறைந்திடுது. இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. மலைகள் செம்மறி போல் துள்ளி பாய்ந்து குதிக்குதாமே, நாங்களும் பாடுகிறோம் சந்தோஷமாய் ஆடுகிறோம். பூமி மாத்திரமாய் இயேசுவாவை போட்டிடுது. சுற்றும் கோள்கள் எல்லாம் அப்பாவை தான் பாடிடுது. மலைகள் செம்மறி போல் துள்ளி பாய்ந்து குதிக்குதாமே, நாங்களும் பாடுகிறோம் சந்தோஷமாய். பூமி மாத்திரமாய் இயேசுவாவை போற்றிடுது. சுற்றும் கோள்கள் எல்லாம் அப்பாவை தான் பாடிடுது. இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் இயேசுவா. இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி உடைய வார்த்தை ஆவியானவரை அபிஷேகித்து உடைய பிள்ளைகள் மத்தியிலே அனுப்புவீராக. உடைய வசனம் அனுப்பின காரியமாக வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையிலே வேதம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள்.
அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நல்ல கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். நல்ல கவனிங்க, நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாருங்கள், சிலுவையை குறித்து பார்த்தோம். சிலுவையில் அங்கே தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, அந்த அன்பின் நிமித்தம் அவர் நமக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம் நமக்காக என்ன செய்தது, அந்த இரத்தம் எப்படியெல்லாம் அவருடைய சரீரத்தில் சிந்தப்பட்டது, அதனுடைய பலன் என்ன என்றெல்லாம் பார்த்தோம். ஆனால் பாருங்கள், நம்ம சிலுவையை குறித்து பார்த்தது மட்டுமல்லாமல் அவருடைய உயிர்த்தெழுதலை கண்டிப்பாக நம்ம ஆழமாக பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று பாருங்கள் சிலுவையோடு அப்படி நிப்பாட்டுறது இல்லை. ஏன்னா சிலுவையோடு அது முடிந்துறது இல்லை. சிலுவைக்கு பிறகு அவருடைய உயிர்த்தெழுதல் ரொம்ப ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது என்பதை ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நம்ம பார்க்க முடியுது. எடுங்க, ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கே என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு, என்ன அறிக்கையிடணும், இயேசுவே என் ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும். அப்போ இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுறது இன்னைக்கு நான் மட்டுமல்ல, இன்னைக்கு பாருங்கள் உலகம் முழுவதுமே சொல்கிறாங்க என்னன்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவர்னு. அது மட்டும் இல்லாமல் பிசாசுகள் கூட என்ன சொல்லுது, இயேசுவே நீர் ஆண்டவர், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லலாம் நம்ம பார்க்க முடியுது. அப்போ இங்கே சொல்கிறாரு என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று, என்னது பாருங்க, எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த மரித்தோரிலிருந்து தேவன் அவரை என்ன பண்ணாராம், உயிர்ப்பித்தார், உயிரோடு எழுப்பினார் என்று நாம் என்ன பண்ணணுமா, விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசன்றது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பாருங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னால் மரித்த ஒருவரை இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், தேவன் அவரை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார் என்று நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், ஒரு ஆள் செத்து போன ஒரு ஆளை உயிரோடு எந்திரிச்சாருன்னு சொன்னால் யாராவது நம்புறது ரொம்ப கஷ்டம். அப்படியே எழுதுறா கூட ரொம்ப பயப்படுவாங்க. போன வாரம் அவங்க எல்லாருக்குமே தமிழ்நாடு முழு ஒரு பெரிய செய்தி வந்துச்சு. நீங்கள் டிவியில் வந்து செய்தி கேட்டீங்களான்னு தெரில. ஒரு ஆள் செத்து போயிட்டார், ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவரை செத்து போயிட்டாருன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஆளை கொண்டு போய் ஒரு இதில் வச்சுட்டாங்க. அதனது அந்த பெட்டியை அந்த மாதிரிலாம் வச்சுட்டாங்க, அந்த கூலராக அந்த இதில் எல்லாம் வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள், அப்படியே செத்து போயிட்டாருன்னு சொல்லி அவங்க டாக்டர்ஸும் சோதனை பண்ணி அனுப்பிச்சாச்சு. எல்லாம் சொந்தக்காரெல்லாம் நிற்கிறான், எல்லாம் மாலையோடு நிற்கிறான். திடீரென்று அவர் எழுந்து உட்காந்துட்டார். செய்தி எல்லோரும் கேட்டீங்களா என்னன்னு தெரில, கண்டிப்பாக நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்க. எந்திரிச்சார். எந்திரிச்சா பாருங்கள், ரொம்ப அன்றைக்கி தான் சொந்தக்காரங்களோட நிலமெல்லாம் பார்க்குறேன் பாருங்கள். ஒரு ஆள் சொல்கிறாரு, ஏயா இந்த ஆள் செத்து போயிட்டாரா உயிரோட இருக்கணும், அன்றைக்கே சொல்லிடக்கூடாது, நான் பாரு ஒரு மாலை வாங்கிட்டு இவ்வளோதான் வந்திருக்கிறேனே அப்படின்றார் ஒரு ஆள். எனக்கு ரொம்ப எனக்கு கேட்கும்போது ஒரு பக்கம் உயிரோட இருக்கிறாருன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, இனி இவ்வளோ தூரம் அலைய வச்சு ஒரு மாலை வேற வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அது கரெக்டாக செய்தியை சொல்ல வேண்டியானே, உண்மையாக இருக்கானா செத்து போனால் சொல்லக்கூடாதா? அந்த ஆளுக்கு மாலை வாங்கிட்டு இவ்வளோ தூரம் அவ்வளோ கஷ்டமாக போச்சு. அப்போ உயிரோட ஒரு பாருங்கள், செத்து போன ஒரு ஆள் உயிரோட எந்திருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ அந்த ஆள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். அவர் கொண்டு போய் திரும்பியும் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? நான் சொல்கிற பாருங்களேன், ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன் இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது தேவன் அவரை என்னது மரித்தோர்ந்து உயிரோட எழுப்பினார் என்று, அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து விசுவாசிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நல்லா கவனிங்க, சொந்தக்காரரு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க, ஒருத்தர் செத்து போனவர் பரவாயில்லங்க உயிரோட உட்காந்துருக்காருன்னு சந்தோஷமான விஷயம் தானே. ஆனால் இதை பாருங்கள், நம்ப முடியாமல் அங்கே இருக்கிற ஆள்கிட்ட சண்டைக்கு பாருங்கள். அந்த இல்லை அந்த யார் அவங்க இந்த டிவி நியூஸ்காரங்களாம் சண்டைக்கு போகிறாங்க. ஏன் சார் என்ன டாக்டர் வேலை பார்க்குறாரு, அவர் கரெக்டாக சோதிக்க வேணாமா, செத்து போனார்ன்ற உண்மையை சொல்லலாம் வேணாமா, பண்ண வேணாமா அப்படின்றாரு. நான் சொல்கிறேன் பாருங்கள், கூட பிறந்த சொந்த சகோதர சகோதரிகள் சொந்தக்காரங்க அந்த ஊருக்காரங்க, அவர் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு அவர் உயிரோட உட்காந்துருக்காரு, முழிச்சு உட்காந்துருக்கிறாரு, பேசுகிறாருன்னு சொன்னால் அவர்களால் நம்ப முடியல. சண்டைக்கு டாக்டர் கூட போகிறாங்க இல்லையா? ஆனால் நான் சொல்கிறேங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்தவர், அவர் உயிரோட எழுந்தார், அவரை தேவன் உயிரோட எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பார்த்தீங்களா? அவரை நம்ம கண்ணாலெல்லாம் பார்க்கவே இல்லை இல்லையா?
அவர் ஒரு யூத இதில் வந்தவர். அவரை பற்றி நமக்கு என்ன தெரியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று நம்முடைய இதயத்தில் என்ன செய்கிறோமா? விசுவாசிக்கிறோம். இது ரொம்ப ஒரு பெரிய ஆழமான ஒரு காரியம். அதனால தான் இன்னைக்கு நான் சொல்கிறேன், பெரம்பலூரில் இவ்வளோ மக்கள் இருக்கும்போது கர்த்தர் இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்மளை ஏன் உட்கார வச்சிருக்கா தெரியுமா? நம்ம எல்லாருமே அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று என்ன பண்ணியிருக்கிறோம்? விசுவாசித்திருக்கிறோம். யாரை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை. அவர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தத்தை சிந்தினார், எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் என்ன பண்ணார்? அடக்கம் செய்யப்பட்டார், எனக்காகவே அவர் உயிரோடே எழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலை குறித்து நாம் என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசித்தனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று என்ன செய்யணுமா? அறிக்கை செய்ய வேண்டும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டு காரியங்களை செய்கிறோம். ஒன்று செய்கிறோம், அவர் எனக்காக மரித்தார், எனக்காக என்னுடைய எல்லா பாடுகளையும் சுமந்தார், என்னுடைய பாவம் சாவம் வியாதி தரித்திரம் எல்லாவற்றையும் சுமந்து விட்டார். ஆனால் உயிரோடு எழுந்தது எதுக்கு எழுதினார்னா, அவர் உயிரோடு எழுந்தபோது என்னையும் தேவன் அந்த பாவம் சாவம் வியாதி தரித்திலிருந்து என்ன பண்ணார்? விடுதலையாக்கி இந்த பாவத்தின் மீதும் வியாதி மீதும் சாத்தான் மீதும் ஜெயித்து என்ன பண்ணியிருக்காரு? உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்தது மட்டும் இல்லாமல் அவரோடு கூட நானும் உயிரோடு என்ன பண்ணியிருக்கேன்? எழுப்பப்பட்டு இருக்கிறேன். அப்போ இந்த உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவராய் இயேசு சிலுவைக்கு போகிறத பற்றி பேசுகிறார். ஆண்டவராய் இயேசு வந்து சிலுவைக்கு போகிறத பற்றி நீங்கள் பாருங்கள், யோவான் 12ஆம் அதிகாரத்தோட நிறைய பேசுகிறத பார்க்குறோம் இல்லையா? கோதுமை மனிதியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுதியான எனது பலனை கொழுக்கும் என்று அவரை பற்றி அவர் சொல்கிறலாம் பார்க்குறோம் இல்லையா? அதே போல் 12ஆம் அதிகாரத்தில் யோவான் 12:30-31 சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் பாருங்க, நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லோரையும் என்ன செய்வேன்? இழுத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் என்னென்னா அவர் சிலுவையை பற்றி பேசுகிறாரு. ஆனால் சிலுவையை பற்றி பேசுகிற அதே தேவன் பாருங்கள், அந்த உயிர்த்தெழுதலை குறித்து இன்னும் அதிகமாகவே பேசுகிறாருன்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஏன்னா உயிர்த்தெழுதலில் நம்முடைய பாவம் சாவம் வியாதி தரித்திரம் மனு குலத்துக்கு பாருங்கள் ஆதாம் மூலமாக வந்த எல்லா விதமான கேடுகளையும் ஆண்டவராய் இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டு அவைகளை சிலுவைகளை என்ன பண்ணார்? அவர் பரிகரித்து அவர் அடக்கம் செய்யப்பட்டு என்ன பண்ணார்? அங்கே பாருங்க 3 நாள் வரைக்கும் என்ன பண்ணுறாரு? அந்த எங்கே இருக்காரு? பாதாளத்தில் 2 இடம் இருக்குது. ஒன்று வந்து ஆதீஸு, இன்னொன்று பரதீஸு. இந்த ஆதீஸுன்ற இடம், அதாவது வந்து பழைய ஏற்பாட்டு மக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு யாருமே மரித்தவர்கள் உடனே பரலோகத்துக்கு போகலை. சரியா? ஏன் போகலை அப்படின்னா, இன்னும் மனுக்குலத்திற்காக அவருடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக தேவகுமாரனாக இயேசு உலகத்தில் வரலை. அப்படி வந்து அவருடைய பாவங்களுக்காக என்ன பண்ணல? அவர் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி என்னது மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கலை. அதனால என்னாச்சுன்னா, பாதாளத்திலே 2 பார்ட் இருந்துச்சு. ஒரு பார்ட்டுக்கு பேர் என்னன்னா, ஒரு 2 பகுதி. ஒன்று ஆதீஸு, இன்னொன்று பரதீஸு. இந்த ஆதீஸுன்ற இடத்துல அங்கே என்னது மனம் திரும்பாதவர்கள் பாருங்க, ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் புறஜாதி மக்கள், அவருடைய ஆவிகள் வந்து அங்கே இருந்துச்சு. ஆனால் பரதீசு என்ற இடத்துல பாதாளத்திலேயே இன்னொரு பாட்டில் அங்கே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு போன்ற ஆதி பக்தர்கள், அங்கே அவருடைய ஆவிகள் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த உடனேயே என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? அவங்க எல்லாருமே உயிரோட என்ன பண்ணக்கூடிய ஆவியெல்லாம் என்னது உயிரோட அந்த அந்த பாதாளத்தினுடைய அந்த பரதீசுன்ற இடத்துல இருந்து என்னங்க எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிட்டாங்க எல்லாருமே இல்லையா? அவங்களுடைய எல்லா ஆவிகளும் பரலோகத்தில் தேவ சமூகத்துக்கு போயிட்டு. அப்போ அந்த உயிர்த்தலில் வந்து பாருங்க, அவங்க மட்டும் இல்லாமல் இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ, நம்ம எல்லாரையுமே என்ன பண்ணியிருக்கார் ஆண்டவர்? இந்த பாவம் சாவம் வியாதி தரித்திரம் எல்லாற்றிலிருந்தும் நம்மளை விடுவித்து அவரோடு கூட நம்மளையும் என்ன பண்ணியிருக்கார்? உயிரோட உயிர்ப்பித்திருக்கிறார், நம்மளுடைய உயிரோட எழுப்பி இருக்கிறார் என்று நாம் என்ன பண்ணலாம் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர் உயிரோட எழுந்தார் என்ற விஷயத்தை வந்து அவர் ஏன் இவ்வளவு டீப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த பொறுப்பை இங்கே அப்போஸ்தலருடைய கையில் வந்து ஆண்ட பாருங்க, அவர் சொல்கிறார். ஏன்னா அவர் அப்போஸ்தலருடைய கையில் தான் கொடுக்குறார். 33 அங்கே வந்து பாருங்க 4ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஏன்னா இவங்க தான் அவரோட கூட இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து 3.5 வருஷம் அவங்களோட கூட ஊழியம் செய்கிறாங்க, இவர் கூட சாப்பிட்றாங்க, இவர் கூட தூங்குறாங்க, இவருடைய ஊழியங்களை செய்கிறாங்க, எல்லாமே நடக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இவங்க வந்து சாட்சி கொடுக்கணும்? அதற்கு இவங்க எப்படி இவ்வளவு ஆணித்தனமாக பேச முடியும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு பாருங்க உயிரோடு எழுந்த பிறகு
அவர் இவர்களை தேடி வர்றார். உயிரோடு எழுந்த பிறகு 40 நாட்கள் என்ன பண்ணுறாருங்க, இந்த பூமியிலேயே அவர் சுற்றி திரிகிறார். 40 நாட்கள் பாருங்க இருக்காரு. அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த 40 நாளை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, இவருடைய சீசர்கள் இருக்கிறாங்களே இவங்களை சந்திக்கிறாரு. சந்திச்சு இவர் தான் உயிரோடு எழுந்ததை குறித்து அவர்களுக்கு போய் அறிவிக்கிறார். அவங்களுக்கு போய் சொல்றாரு, ஏன் அப்போஸ்தலர் இவ்வளவு தைரியமா ஆண்டவராக இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இவங்க பிரசங்கிக்கணும்னா இவங்களுக்கு தெரியணும். கண்டிப்பாக என்ன செய்யணும், தெரிஞ்சிருந்தால் தான் போய் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும் இல்லையா. அங்கே அவங்க போய் சொல்றாங்க, இதை பற்றி எடுங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1லிருந்து 3 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தெய்வமே இயேசுவால் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடைய பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினால் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 40 நாள் இருக்கார். உயிரோடு எழுந்த பிறகு இவர் 40 நாள் என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. எதுக்காக அவர் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி 40 நாள் வரை இவர் என்ன பண்ணுறாரு, இந்த அப்போஸ்தலருக்கு என்ன பண்ணுறாரு, போய் தரிசனமாகிறார். நேரம் போகிறார், அவங்களை சந்திக்கிறார். சந்திக்கும் போது பாருங்க தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடைய பேசி, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவரோட என்ன பண்ணாராம், பேசினார். என்ன பேசுகிறார், தேவனுடைய ராஜ்யம் என்னது அப்படின்னு அவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவராய் இயேசு மரித்ததனுடைய ஒரு பெரிய பிரதானமான நோக்கம் என்னன்னா, சொல்லாரு, நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் என்ன செய்தாரு, வந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ மனுஷன் என்ன இழந்து போயிட்டான், தேவனுடைய உறவை இழந்து போயிட்டான், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இழந்து போயிட்டான், தேவனுடைய சகலவிதமான நன்மைகளை இழந்து போயிட்டான். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு மீண்டுமாக அவருடைய பாருங்க நன்மைகளையும் அவருடைய உறவையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும்படியாக அங்கே என்ன பண்ணுறாரு, தேவராஜ்யம்னா ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான்னா அவன் என்ன பண்ணுறான், தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணிட்டான், வந்துட்டான்னு அர்த்தம். தேவராஜ்யத்துக்குள்ள வந்துட்டான், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறான். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, இங்கே இந்த 40 நாள் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவரோட பேசி, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவரோடு பேசி அநேகம் தெளிவான அந்த திஷ்டாந்தரங்களினால் அவருக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். என்ன பண்ணார், ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நான் மரிக்கலை, பாருங்க தேவன் மரித்தது மட்டும் இல்லாமல் அவர் மரித்து இன்றைக்கு என்ன பண்ணுறார், உயிரோடே இருக்கிறார். அதனால தான் நீங்கள் சரித்திரத்தை 2ஆக பிரிச்சுருக்கிறாங்க. கிபின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு செத்து போன ஒரு ஆளுடைய பேரை வச்சு இதை பிரிக்க முடியாது. ஏன்னா இவர் யாருன்னா சரித்திரத்தை 2ஆக பிரித்த ஒரு சரித்திர நாயகன் சொல்ல முடியும். ஏன் தெரியுமா அப்படின்னா, இவர் மரித்து என்ன பண்ணாரு, 3ஆம் நாள் உயிரோடே எழுந்தார். எழுந்தது மட்டுமல்லாமல் தாம் எழுந்த விஷயத்தை 40 நாள் போய் என்ன பண்ணுறாரு, இங்கே இருந்து தம்முடைய சீசர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு போய் என்ன பண்ணுறாரு, அறிவிக்கிறார். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, நான் உயிரோடு எழுந்திருக்கிறத நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அதன் மூலமாக இந்த தேவராஜ்யம் இந்த உலகம் முழுவதுக்கும் ஒரு மீட்பை கொண்டு வரணும். ஏன்னா இவங்க அடுத்து இவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு விஷயம் மட்டும் இல்லாமல், இவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்தார் என்ற செய்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செய்தி இவங்க மூலமாக என்ன பண்ண போகிறார், வெளியே கொண்டு போகிறார். அப்போ இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் என்ன பண்ணுறாரு, ஆண்டவராகிய இயேசு அவங்களை தேடி போகிறார். இது வரைக்கும் தீர்க்கதரிசிகள் எல்லாருமே சொல்லிட்டாங்க, இவர் வருவார், பிறந்து அவர் மரித்து உயிரோடு எழுந்திருப்பார் என்று தீர்க்கதரிசிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதை நிறைவேற்றின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர்களை போய் சந்திக்கிறார். யாரை போய், அந்த 12 சீசரை போய் அப்போஸ்தலரை போய் சந்திக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அப்போஸ்தலரை சந்தித்து சொல்கிறாரு, அங்கே தேவ ராஜ்யத்தை குறித்தெல்லாம் அவங்களோட பகிர்ந்து கொள்கிறார். சரி, அப்படி பகிர்ந்து கொள்ளும் போது அங்கே நடக்குது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்பித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியின்படி 3ஆம் நாளே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும்
ஒரு வேளையிலே தரிசனமானார், அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். என்ன சொன்னாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க வந்து யாராருக்கு அவர் பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் வேத வாக்கியங்களின்படி என்ன சொல்றார்? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், என்ன அடைந்தார் பாருங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்காரு, இவர் வந்து ஒரு யூத மார்க்கத்தை சார்ந்தவர், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. யாராவது இவர் இந்த யூத மார்க்கத்துக்கு விரோதமாக பேசினா கொன்னே போட்டுருவார், அந்த மாதிரி ஒரு ஆளு. ஒரு பெரிய கோடீஸ்வரன், அந்த நாட்களில் டாக்டரேட் பண்ணாலும் பிஹெச்டி பண்ணவர் பாருங்க, பெரிய ஒரு கப்பலுக்கு சொந்தக்காரர் அவங்க அப்பா, அவ்வளோ பெரிய ஒரு பணக்காரரு. இவர் பெஞ்சமின் கோத்திரத்துக்காரரு, ஒரு பெரிய பிரபு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இவர் என்ன பண்ணுறாரு? இந்த கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எழும்புறாரு, இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்பின ஒரு ஆளை ஆண்டவரை சந்திக்கிறாரு. எப்படி சந்திக்கிறாரு? இவர் ஊரெல்லாம் போய் அங்கேயும் இங்கேயும் ஆண்டவரை பற்றி சொல்கிறவங்கள போய் என்ன பண்ணுறாரு? தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்த கர்த்தர் பாருங்க, ஒரு நாள் இவரவே சந்திக்கிறார் இல்லையா? சந்திச்சு என்ன சொல்கிறாரு? அங்கே ஆண்டவராய் இயேசுவை சந்தித்ததை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறத பார்க்குறோம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், நான் பெற்றுக்கொண்டேன். என்ன பெற்றுக்கொண்டேன்? இந்த ஆண்டவராய் இயேசுவை எவ்வளவாக வெறுத்தேனோ, எவ்வளவாக நிராகரித்தேனோ, அவர் என்னை ஒரு நாள் தேடி வந்தார். தேடி வந்து அவர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை நான் என்ன பண்ணேன்? நான் விசுவாசித்து இன்னைக்கு ஆண்டவராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை தான் அவர் சொல்றாரு, நான் அடைந்ததும், அடுத்து சொல்றாரு பாருங்க, நான் அடைந்ததும் பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், உங்களுக்கு பிரதானமாக நான் சொல்ற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அது என்ன காரியம் தெரியுமா? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி என்னது நமது பாவங்களுக்காக மரித்தார். வேத வாக்கியங்களின்படி என்ன வேத வாக்கியம் சொல்லுது? எசாயா 53 சொல்றாரு, நம்முடைய மீறத்தை அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமானத்தை உண்டு போன ஆக்கினவர் மீது வந்தவருடைய காயங்களால் குணமாகிறோம் என்று வேத வாக்கியங்கள் சொல்லுது. ஆதியாகமம் 3:15 சொல்லுது. என்ன சொல்லுது? அவர் பாருங்க, ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார், அவன் தலையை நசுக்குவார், அவன் தலையை நசுக்குவார். பாருங்க, ஸ்திரீயின் வித்து அவன் தலையை நசுக்குவார்னு போட்டிருக்கு. என்னது? அவன் என்ன பண்ண? அவருடைய குதிங்கால நசுக்குவான்னு சொல்லி இயேசு வருவதற்கு முன்பதாக பல 100 வருஷத்துக்கு முன்னால மோசையை வந்து ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்ற நம்ம பார்க்குறோம் இல்லையா? மோசையின் மூலமாக அந்த முதல் 5 புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அது மோசையினால் எழுதப்பட்டது. அப்போ அங்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு என்ன பண்ண போறாரு? பிசாசனுடைய தலையை நசுக்க போகிறார் என்பதை சொல்லுகிறார். அப்போ சொல்லி அங்க பாவங்கள்லாம், அந்த அவருடைய எல்லா விதமான பாவங்களையும், மனுக்குலத்துக்கு வர வேண்டிய எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். பாருங்க, சொல்லவர் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். ஏதோ நீங்களும் நானும், நான் பாவியா இருக்கேன், அதனால எனக்காக நீங்க ஒரு ஆள் மரிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கொண்டு நான் மடிக்கல. தேவனே அவர் என்ன பண்ணாரு? இரக்கமுள்ள தேவனாய் வேத வாக்கியன்படி சொல்றாரு. வேத வாக்கியன்படி என்னது? நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அது வேத வாக்கியின்படி தான் நடக்குது. அடக்கம் பண்ணப்படுகிறதும் அப்படிதான் நடக்குது. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியின்படி 3ஆம் நாளே என்னதான்? உயிர் தெழுந்தார். வேத வாக்கியங்கள் சொல்லுது பாருங்க, என்னது? 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அங்க சொல்றாரு, கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். யார் இந்த கேபா அப்படின்னா? பேதுரு தான் கேபா. கேபா என்னன்னா கல்மலைன்னு அர்த்தம். அதுக்கு முன்னால் அவருடைய பேர் வந்து சீமோன். சீமோன் சொன்னா நாணல்னு அர்த்தம். நாணல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆத்து கரை ஓரத்தெல்லாம் இருக்கும். எங்க ஊர் பக்கம் மதுரை வைகையாத்துல நிறைய நாணல் இருக்கும். காற்று அடிச்சா அப்படியே ஒரு சத்தம் போடும், ஏன்னா அப்படியே அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். லேசா நீங்க ஒடிச்சிங்கன்னா ஒடிஞ்சே போயிடும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அவனுக்கு பேர் சீமோன்ற பேருக்கு நாணல்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த நாணலுடைய பேரை மாற்றி என்ன பண்ணுறாரு? கேபா, பேதுருன்னு சொல்கிறாரு. கேபானா பேதுரு. இந்த பேதுரு என்ன சொல்கிறார்? கேபாவுக்கும் பின்பு 12 இவர் தரிசனமானார். 12 சீசர்களுக்கும் போய் என்ன பண்ணுறாரு? நான் உயிரோடு எழுந்துட்டேன் என்பதை தரிசனமாய் அங்கே போய் நேரடியாகவே காமிக்கிறார். அவர் மரித்த பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு ஒவ்வொருவரையும் தேடி போறார். இவர் தேடி போறார் பாருங்களேன். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு என்னது? ஒரே வேளையிலே தரிசனமானார். 500 பேருக்கு முன்னால என்ன பண்ணாரு? நான் மரிச்சேன், என்னது? இப்போது தேவன் என்னை உயிரோடு எழுப்பி இருக்கிறார், நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்பதை 500 பேருக்கும் அதிகமான பேருக்கு தன்னை என்ன பண்ணாரா? வெளிப்படுத்தி காண்பித்தார். ஏன் காண்பிக்க வேண்டும்? இன்னும் போலாம் எடுங்க. அவர் இப்படி காண்பிக்கிறார் இல்லையா? காமிக்கும் போது இதை பற்றி இன்னும் கூட கொஞ்சம் போகலாம். இயேசு தன்னை பாருங்க, எடுங்க ஒரு எடுத்து போவோம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கூட நம்ம வாசிக்கலாம். 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாளாகிய
காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டுக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலே, இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுரும் மற்ற சீஷரும் கல்லறையிடத்திலே போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்திலே வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சிலை கிடைத்திருக்கிறதையும் கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சிமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சிலைகள் கிடக்கிறதையும் அவரோடு அவர் தலையிலே சுற்றியிருந்த சீலைகள் மற்ற சீலையுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படியே அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்திருந்தவர்களை 2 தூதர்களை தலைமாட்டிலும் ஒருவன் கால்மாட்டிலும் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றாள். அவள் அவரை தோட்டக்காரர் என்றே நீ, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றால், அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கும் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள். நல்லா கவனிங்களேன். என்னன்னா, இங்கே மரியாள் போறா. மரியாள் மகதலேனா மரியாள் ரொம்ப பலவிதமான பாவங்களை செய்த ஒரு பெண்ணை மன்னித்தார் ஆண்டவர். அவன் ஒரு பெரிய நன்றியுள்ள ஒரு பெண். பாருங்க என்ன பண்ணுறான், இயேசுவை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. 3ஆம் நாள் வர்றா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் நிற்கிறா சுடுகாட்டில், கல்லறையில் நிற்கிறா. பாருங்கள், ரொம்ப பேர் சகோதரிகள் போகிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனால் அவள் போய் நிற்கிறா. கடவுள் கர்த்தர் மேலே வைத்திருந்த ஒரு அன்பின் நிமித்தம் அங்கே போகிறா. அங்கே பாருங்கள், யார் வர்றது, பேதுரு வர்றான், யோவான் வர்றான், அந்த அன்பின் சீசன் யோவான். இவங்களாம் போய் பார்த்தா கூட சீலைகள்லாம் தனியாக ஒரு இடத்துல இருக்கு. ஆனால் அங்கே யாரை காணா, அங்கே இயேசுவை காணா. உடனே அந்த அம்மாவும் உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா மகதலேனா மரியாளும் அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னென்னா, அங்கே 2 தூதர்கள் இருக்கிறாங்க, உட்காந்துருக்காங்க. எதுக்காகனா, இந்த தூதர்கள் எதுக்காக இருக்கிறாங்கன்னா, இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை என்ன பண்ணுறாங்க, அறிவிக்கும்படியாகவே அந்த இடத்துல இருக்கிறாங்க. பாருங்கள், அவன் சொல்கிறாங்க, பாருங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்குறா, ஐயா, இந்த மாதிரி இங்கே ஆண்டவராக இயேசு வச்சுருந்தோம், அவர் யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவர் அவர் மரித்தோரோட இல்லை, அவர் என்ன பண்ணிட்டாரு, உயிரோடு எழுந்திருக்கிறார். பாருங்க அந்த 13ஆம் வசனத்தில், அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். பாருங்க என்னது, அங்கே இருக்கிறாங்க. திரும்பி இப்படி பார்த்த உடனே அங்கே யார் இருக்கா, ஆண்டவராய் இயேசு இருக்கிறாரு. இயேசு முதல் முறையாக உயிரோடு எழுந்து ஒரு பெண்ணுக்கு தரிசனமானார். நம்ம ஊரில் பாருங்கள், சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவராய் இயேசு அப்படியே வித்தியாசம். எப்படி வித்தியாசம்னா, பெண்கள் அந்த அம்மாவுக்கு முதல்ல தரிசனமானார். ஏன் அப்படி தரிசனமானார் அப்படின்னா, ஆதாம் மூலமாக தான் இந்த பாருங்கள், ஆதாம் மூலம் மட்டும் இல்லாமல் ஏவாள் மூலமாக தான் இந்த உலகத்தில் பாவம் வந்துச்சு இல்லையா? மீண்டும் ஒரு பெண்ணுக்கு முதல் முறையாக அவர் உயிரோடு எழுந்த பிறகு தரிசனமாறாரு. ஏன்னா இனிமேல் என்னது, இந்த பாவத்தில் மனுக்குள்ள வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாவத்தையும் அந்த பாவத்தை செய்யும்படி என்னது ஆலோசனை கொடுத்த பிசாசையும் நான் ஜெயித்து விட்டேன். இனிமேல் பாவத்துக்கும் பிசாசுக்கும் மேல் எந்த ஒரு அதிகாரம் இல்லை என்று
அங்கே மகதலேனா மரியாளுக்கு என்ன பண்ணுறாருங்க, தன்னை என்ன செய்கிறாருங்க, காண்பிக்கிறார், அங்கே தரிசனமாகிறார். உடனே அந்த அம்மா கேட்டுட்டு எங்கே பண்ணுறாங்க, நேராக சீசர்கள்ட்ட போகிறாங்க. போனால் பாருங்கள், அங்கே போய் சொல்கிறாங்க. எப்பயுமே நம்ம ஊரில் சொல்லுவாங்க, பொம்பளை சொல்கிறத அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடாதுங்க, ஒரு நேரத்துக்கு அது பாட்டுக்கு ஒன்றா பேசுனாலும் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இவங்களுமே நம்பலை. ஏன்னா அந்த யூத கலாச்சாரத்தில் பெண்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து எந்த ஒரு முக்கியத்துவத்தை அவங்க கொடுக்கல. நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே, மத்தேயு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா புருஷனுடைய பேரும் போட்டிருக்கோம், ஆனால் மனைவியினுடைய பேர் அங்கே போடப்பட்டிருக்காது இல்லையா. அதுக்கு காரணம் ஏன்னா அவங்க பெண்களை வந்து பெரிய அளவில் மதிக்கிறதே இல்லை. ஆனால் நல்ல கவனிங்க, ஆண்டவர் எப்போதுமே ஆணென்றுமில்லை பெண்ணென்றுமில்லை, ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி என்ன செய்கிறாருங்க, நேசிக்கிறார். ஒருவரை பாருங்கள், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நேசிக்கிறார். உடனே எங்கள் மகதலேனா மரியாளுக்கு வந்து தரிசனம் ஆறாரு. அந்த அம்மா போய் சொல்கிறாங்க, யார் அந்த அளவுக்கு என்ன பண்ணலாங்க, அதை நம்பலை. ஆனாலும் நல்லா நீங்கள் கவனிங்களேன். இப்போ எடுங்க, திரும்பமாக லூக்கா சுவிசேஷத்துக்கு போவோம். அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துருவோம். இருங்க, அதே அதிகாரத்தில் இருங்க, கொஞ்சம் இருங்க. உடனே அங்கே வந்து மகதலேனா மரியா சொன்ன பிறகு வாரத்தின் பாருங்கள் 19 வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினத்திலே சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையிலே இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்து சீசர்கள் கர்த்தரை கண்டு பாருங்க காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். நல்ல கவனிங்களேன், மகதலேனா மரியாளுக்கு தரிசனமான பிறகு அங்கே சீசர்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா இயேசு அடிக்கப்பட்டு 3 நாள் ஆச்சு இல்லையா. அங்கே வந்து யூதர்களும் ரோமர்களும் வந்து இந்த சீசர்களை எப்படியாவது பிடிச்சி எதாவது பண்ணிடுவாங்கன்னு இவங்களுக்கே ஒரு பயம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கதவு பூட்டிகிட்டு இருக்கிறாங்க. கதவு பூட்டப்பட்டிருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே யார் போகிறது, ஆண்டவராக இயேசு உள்ளே போகிறார். போய் அவங்களுக்கு சொல்கிறாரு, பாருங்களேன், அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் பாருங்க தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். என்ன பண்ணாரு, நான் உயிரோடு எழுந்துட்டேன் என்பதை அவருடைய கையில் அடிக்கப்பட்ட அந்த தழும்புகள் அவருடைய விழாவை காமிக்கிறார். அந்த விழாவில் தான் வந்து ஒரு போர்சவன் ஈட்டியில் குத்துனான் இல்லையா, அதெல்லாம் காமிக்கிறாரு, நான் உயிரோட எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போ உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுங்க, இப்போ எடுங்க, திரும்ப மீண்டுமாக லூக்கா சுவிசேஷத்துக்கு போவோம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இங்கே வந்து 13ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். 13ஆம் வசனத்திலிருந்து அங்கே அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மா என்னும் கிராமத்துக்கு போனார்கள். அன்றைய தினமே அப்படின்னா என்னைக்கு அப்படின்னா, அவர் உயிரோடு எழுந்தார் இல்லையா, அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே பாருங்கள், அந்த வாரத்தின் முதல் நாள் அந்த நாள் அன்னைக்கு ஏற்கனவே வந்து இந்த சீசர்களுக்கு தரிசனம் ஆகிட்டார். ஆகின பிறகு என்ன ஆகுறாரு, திரும்பியும் ஒரு 2 சீசர்கள் ரொம்ப துக்கமாயிட்டாங்க இல்லையா. ஒரு வீட்டில் துக்க காரியம் நினச்சா எல்லோரும் துக்கமாக இருக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ நம்ம கூட இந்த ஆண்டவர் இருந்தாரே, இவ்வளோ நாளாக நம்ம என்ன பண்ணோம், அவர் கூட ஊழியம் செய்தோம், நல்லா சாப்பிட்டோம், அவர் கூட என்னென்னமோ செஞ்சுட்டு இருந்தோமே, இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு பெரிய துக்க முகத்தோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, எருசலேமிலிருந்து எம்மா என்ற ஒரு ஊர், அது சொல்கிறாங்க ஒரு 7-8 மைல் தூரம் இருக்கும் அப்படின்றது சொல்லலாம் இல்லையா. அப்படி சொல்லும்போது குறைஞ்சபட்சம் நான் நினைக்கிறேன் ஒரு 2 அல்லது 3 மணி நேரம் அவங்க வந்து நடந்திருக்கலாம். அப்படி ஒரு அளவை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, நடக்க போகிறாங்க. அன்றைய தினமே ஒரு 2 பேர் பாருங்கள், எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மா என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என்ன பேசுகிறாங்க, இயேசு வந்தார், ஒரு 3.5 வருஷம் அவர் கூட இருந்தோம், ஊழியம் செய்தார், ஐயோ அவரை நம்பியிருந்தோம். என்ன பாருங்கள், அவங்களே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். அவங்க இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்கள் கூட நடந்து போனார். 3வது யார் வர்றது, இயேசு வரார். 3வது அவரும் அவங்களோட அந்த 2 பேர் கூட சேர்ந்து போகிறார். சேர்ந்து போயின்னு அங்கே பாருங்கள் போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லி கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். நீங்கள் இவ்வளோ துக்கமாக என்னமோ பேசிட்டு போகிறீங்களே, அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்டவுடன் அவர்களில் ஒருவனாகிய கிளையப்பா என்பவன் பிரயுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறீரோ. என்ன போட்டிருக்குன்னா, நீர் ஒருவேளை ஃபாரின்லேருந்து வந்திருக்கீங்களா, இன்றைக்கி தான் வந்திருக்கீங்களா, உங்களுக்கு தெரியாதா, நம்ம நாட்டில் ஒரு பெரிய பயங்கரமான கலவரம், ஒரு பெரிய குழப்பம். என்ன குழப்பம், இயேசு என்ன பண்ணார், மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார்.
இயேசு மரித்து உயிரோட எழுந்தார்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா, என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே உடனே பாருங்க, அவர் எவைகளை என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். நல்ல கவனிங்களேன். இப்போ இவங்களை ஏன் சந்திச்சாருன்ற ஒரு முக்கிய விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா, இவன் வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசின்றதை மட்டும்தான் இவன் நம்புறான். இந்த கிளையபாவும் கூட இருக்கிற ஆளும் அப்படி நம்பியிருந்தா, மோசே ஒரு தீர்க்கதரிசி, எலியா ஒரு தீர்க்கதரிசி, இப்படி தீர்க்கதரிசிகளை ஒருவரை போலவே போய் சொல்லி இருந்திருப்பான். ஆண்டவரை பற்றி இன்னைக்கு அறிவிச்சா, இயேசு ஒரு தீர்க்கதரிசி என்ன கூட சொல்றாங்க இல்லையா, அவர் ஒரு தூதருங்க, அவர் ஒரு மகான்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் இதை மாத்தனைப்பா, இந்த தீர்க்கதரிசின்ற விஷயத்தை இவன் நம்புறானே, இதை மாத்திட்டு இவர் யாரு, பாவத்தை சுமந்து தீர்த்த யாரு, தேவ ஆட்டுக்குட்டி, இவர் தான் ஆண்டவர், இவர் தான் ரட்சகர், இவரை அல்லாமல் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு கிடையாது என்பதை முதல்ல இவன் அறிஞ்சுக்கிறணும். உடனே அவனை தேடி வராரு. உடனே பாருங்க சொல்றாரு, அவங்க சொல்றாங்க பாருங்க. சொன்னோன்னே இப்போ 19ஆம் வசனம், அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள். அவரோ இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. இவர் தான் இந்த இஸ்ரவேலை ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் எங்கள் நம்பிக்கையெல்லாம் போச்சு. எங்கள் நம்பிக்கையெல்லாம் இன்னைக்கு கூட அப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறாங்க. இயேசுவை தான் நம்பியிருந்தோம், ஆனால் எங்களுக்கு ஒன்றும் செய்யாமல் போயிட்டார். கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த மயலுக்கு என்ன பிரச்சனைனா, இயேசு யாருன்ற அந்த ஒரு அறிவில்லாத தான் பிரச்சனை. யார் இவர்? ஆண்டவருங்க. இவர் ஆண்டவர், இவர் ரட்சகர், நம்முடைய பாவம் சாபம் வியாதி தரித்திரம் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். இவரெல்லாம் செய்ய முடியாத ஒரு காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறார், இப்படி நம்பி இருந்தோம். ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சார்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்றும் சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். சொல்கிறாங்க, ஒரு அம்மா சொல்லிச்சு, சில சகோதரிகள் சொன்னாங்க, எங்களால் அந்த அம்மா சொல்கிறாங்க நம்ப முடியலை. பார்த்துறீங்களா? எங்களால் அந்த அம்மாமார் சொல்கிற இன்னைக்கு கூட பாருங்கள், ஆண்டவராக இயேசுவை பற்றி இப்போ எங்கேயாவது சகோதரிகள் சொன்னாங்கன்னா சும்மாரமா வேலையை பார்த்துட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா அம்மாமார் சொல்கிறது அந்த அளவுக்கு எடுபடாதமா இவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். இவனை மாத்திரார் பாருங்க. இந்த கிளையபாவும் கூட இருக்க இன்னொரு சீசனுடைய பேர் எழுதப்படலை, அவனையும் இப்போ மாற்ற போகிறார் ஆண்டவர். என்ன செய்ய போகிறார் பாருங்களேன். சொல்கிறாங்க, தேவதூதரை தரிசித்தோம் என்னும் சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார். ஆனால் எங்களுக்கு இது ஒரு பெரிய பிரமிப்பாக தான் இருக்குது. எங்களால் நம்பவும் முடியல, எங்களால் நம்பாமல் இருக்கவும் முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறை இடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரை காணவில்லை என்றார்கள். ஆமாம், எங்களுடைய சீசர்கள், எங்களுடைய ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்க, அங்கே போனாங்க, போய் பார்த்தாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. அவர் அங்கே இல்லை. வெறும் அந்த கல்லறை தோட்டம், அந்த கல்லறை கோகம் மட்டும்தான் இருக்குது, வெறும் சேலம் மட்டும்தான் இருக்குது. அங்கே யாரும் இல்லை, இயேசு இல்லை அப்படின்னு அவங்க ரொம்ப சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ பாருங்கள், இன்னும் போகலாம் கொஞ்சம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களை என்ன கேட்குறாரு? ஆமாம், இவ்வளவு நாள் அந்த பைபிளை பற்றி நீங்கள் படிச்சிங்களே, நீங்கள் ஒரு யூதர் தானே இல்லையா? ஒருவேளை ஆதியாமத்திலிருந்து ஓரளவு 5 ஆகமங்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவங்கள பொறுத்தளவு இந்த 5 ஆகமங்கள் 5 ஆகமங்கள், இந்த 5 புக்ஸ் அவங்களுக்கு நல்லாவே படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டது பாருங்கள். மோசே மூலமாக, அல்லது மட்டும் இல்லாமல் ஏசாயா போன்ற தீர்க்கதரிசிகள் இவங்களாம் சொல்லியிருக்கிறத பற்றி நீங்கள் ஏன் விசுவாசிக்கலை? உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? மந்தமான ஒரு இருதயமாக இருக்குது இல்லையா? அப்படி சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ள பாருங்க, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிலும் எழுதிய வேதவாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து சொன்னார். ஆதியாமத்தில் இருந்துங்க மல்கியா வரைக்கும் இவங்களோட பேசிக்கிட்டே போகிறார். ஏன் சர்ச்சுக்கு வரேன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சர்ச்சுக்கு நம்ம ஏன் வரோன்னா, ஏதோ 2 கதை கேட்டு போகிறக்கா வரல. என்னென்னா,
ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு சபையில் வந்து பிரசங்கம் பண்ணணும். அதை கேட்கறதுக்கு தான் நம்ம வர்றோம். அதைத்தான் இயேசு செய்தார். ஆண்டவராக இயேசு உயிரோடு எழுந்த பிறகு கதை சொல்லல். அவர் வந்து அவரை பற்றி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் தம்மை குறித்து என்ன சொன்னாங்களோ அதை பற்றி உங்களோட பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளுக்கும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஒவ்வொரு பகுதியையும் சொல்கிறாரு. இவர் ஆண்டவராய் இயேசுவை பற்றி இந்த வேதவசனம் இப்படி சொல்லுது, இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு இவங்களோட ஒரு என்ன பண்ணுறாரு, இந்த வேத வாக்கியங்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஒரு பெரிய பிரசங்கமே நடந்துட்டு வருது பாருங்க. அப்போ உடனே அத்தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிற பொருள் காண்பித்தார். திடீர்னு சொல்லி இவங்களோட போனவர் எப்படி என்ன போகிற மாதிரி ஒரு ட்ராமா போடுறாரு. ஒரு சின்ன ஒரு நாடகம் மாதிரி நடத்துறாரு. அப்படி போகிறத மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறாரு. அவன் சொல்கிறான், ஐயோ இவ்வளோ வந்துட்டீங்க, நைட்டு வேறு ஆகி போச்சு, வீடு நம்ம வீடு பக்கத்தில் தான் இருக்குது, இன்னைக்கு நைட்டு மட்டும் எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்க அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஊரில் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா அப்படி யாரும்? இன்னைக்கு வரைக்கும் பரவாயில்லங்க, திருச்சியிலேருந்து பெரம்பலூர் வரைக்கும் வந்துட்டீங்க, இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்க. ஐயோ இந்த ஆளுமே யாரோ எங்கேருந்து வந்திருக்கானா, இவனுக்கு சோறை போட்டு இவன் மாதிரி களவாணி போய் துட்டு ஓடிட்டானா என்ன பண்ணுறது, இப்படிலாம் யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஆனால் என்னாச்சுன்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு போகலாம் அப்படின்னோடனே இயேசு வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, அவங்கள அப்படி கூப்பிட வைக்கிறாரு. அதான் விஷயமே. அவங்கள வந்து அந்த மாதிரி கூப்பிட வைக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு இதை செய்கிறாரு பாருங்கள். செஞ்சுட்டு பாருங்கள். அவர்களோடு கூட அங்கே போகிறாரு. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களோடு கூட தங்கிடும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருத்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவருடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு என்ன செய்தார், கொடுத்தார். இது வந்து இவர் ரெகுலராகவே செய்வார். இவருடைய ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்கள், சாப்பாடு வந்தோன்னா லபகன்னு சாப்பிட்ருவாங்க, எந்த இதுவுமே இல்லாமல். நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. சாப்பாடு வந்துச்சுன்னா இந்த சாப்பாடை கொடுத்தா ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க, ஒரு நன்றியை சொல்லுங்கள். இன்னும் நம்மள ஆள்கள்லாம் என்ன சொல்லலாம்னா, ஆண்டவரே நீர் கொடுத்தது நல்ல அப்பத்துக்காக தண்ணீருக்காக என்னது உமக்கு ஸ்தோத்திரம், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும், வியாதியிலிருந்து விளக்கும், நீடித்த நாட்களாக என்னை திருப்தியாக்கும் என்ற ஒரு ஜெபத்தோடு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இங்கே சொல்லாரு எடுக்கிறார். ஆனால் இயேசுக்கு எப்பயுமே ஒரு விஷயத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக செய்வார். ஒரு சில நேரங்களில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவராக இயேசு அங்கே அவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு? தன்னை உயிரோட எழுந்தவராக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு செய்தியை காமிக்கிறார். அவர் எடுக்கும்போது நீங்கள் கவனிங்களேன், அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்தார். அப்பத்தை இதை பற்றி பாருங்கள் எப்படி நான் பண்ணுறாரு, அந்த அப்பத்தை எடுக்கிறார். அதை பற்றி ஒரு இங்கிலீஷ் விளக்கார் சொல்கிறாரு, டேக் இட் அப்படின்னு சொல்லிட்டாரு, பிளஸ் இட் அண்ட் கிவ் இட். அதாவது என்ன சொல்கிறாரு, அவர் 3 முக்கிய காரியங்களை செய்வார். ஒன்று செய்கிறாரு, அவர் எடுக்கிறார். 2வது அதை ஆசீர்வதிக்கிறார். 3வது என்ன பண்ணார், அதை பிற்கிறார். என்ன பண்ணார், 4வது கொடுக்கிறார். என்ன செய்கிறாரா, அவர் எடுக்கிறார், டேக் இட், பிளஸ் இட், ப்ரோக் இட், கிவ் இட். என்ன செய்கிறாரு, 4 காரியங்களை அவர் செய்கிறார். ஒன்று முதல், இவர் வந்து ரெகுலராக இந்த 3 வருஷத்தில் இந்த அப்பத்தை எடுக்கும் போது தான் செய்வார். இப்படி என்ன பண்ணுவார், எடுப்பார், அதை ஆசீர்வதிப்பார், அதை பிப்பார், அதை கொடுப்பார். இது இவர் ரெகுலராக இப்படி தான் பண்ணுவார். இவர் எல்லாரும் கூட செஞ்சு இப்படி செய்கிறார். இப்போ நல்லா கவனிங்களேன், இப்போ இது வரைக்கும் ஒரு 2-3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணார். இந்த எந்த பிரசங்கம் எனக்கு ஏற மாட்டுது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சில ஆளுகளுக்கு சோறு போட்டால் கூட பிரசங்கம் ஏறுதுங்க. நான் அன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிறேன், சாப்பாடு போட சில விஷயங்கள் ஏறுது பாருங்கள். உடனே அவன் என்ன, இவர் இப்படி எடுத்து காமிச்சார் பாருங்க. உடனே பார்க்குறான், என்ன பார்க்குறான் பாருங்களேன். பாருங்க அங்கே வந்து அப்பொழுது அவர்கள் பாருங்க, அப்பொழுது அவருக்கு கண்கள் திறக்கப்பட்டது. எப்போ அந்த ரொட்டியை எடுத்து என்ன பண்ணுறாரு, எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுத்தா என்ன ஆகுது, அவனுடைய கண்கள் திறக்கப்படுது. என்ன திறக்கப்படுது, அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து மறைஞ்சு போயிட்டார். இப்போ மறைஞ்சு போனோன்னே இவருங்க விடலை. அடுத்து பாருங்க என்ன பாருங்களேன். அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி என்னது, வழியிலே அவர் தம்முடனே பேசிய வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு பிரசங்கம் பண்றாரு. பண்ணும் போதே உள்ளத்தில் ஏதோ நடக்குது. ஐயோ ஏதோ ஒரு மாற்றம் அவனுக்குள்ள ஏற்படுது. உடனே அங்கே பார்க்குறாரு பாருங்க, கத்தர் பாருங்க அவங்க சொல்ல போறாரு, கத்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு பாருங்க. அதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்க,
அந்நேரமே எழுந்திருந்து நைட்டில் படுக்க போகிற நேரத்தில் திரும்ப கிளம்பிட்டான் வந்த ஊருக்கே. இப்போ எருசலேம்லேருந்து திரும்ப எம்மாவுக்கு வந்தான். எம்மாவிலேருந்து திரும்ப என்ன பண்ணுறான், தூங்குறலாம், அவனுக்கு தூக்கம் வர மாட்டேது, ஏன்னா இவர் உயிரோட எழுந்துட்டாரே அப்படின்னு உடனே இவனால் தூங்க முடியல. தூங்காமல் இருந்துச்சு, திரும்ப ஓடுறான், அங்கே ஊருக்கே போகிறான், திரும்ப 8 கிலோமீட்டரு நைட்லேயே. பாருங்கள், சாப்பிட்டானா சாப்பிடல, ஒரே ஓட்டம் ஓடிட்டு இருக்கான் பாருங்கள். போனால் அங்கே போய் சொல்கிறான் பாருங்கள், அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 கூட அவர்களோடு இருந்தவர்கள் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாவே என்ன பண்ணாருங்க, உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியிலே நடந்தவைகள், அவர்கள் அப்பத்தை எடுத்து பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர் நடுவில் வந்து நின்று அவர்களுக்கு சமானம் என்றார். வந்துட்டார் திரும்பியும். எப்படி பாருங்க, திரும்ப இந்த ஆள்களை சந்திக்கிறார். இப்படி சந்திக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் இவர்கள் தான் பிரசங்கிக்க வேண்டும். இவங்க கையெல்லாம் இருக்குப்பா. ஏசாயா, எரேமியா போன்ற எல்லா தீர்க்கதரிசியும் அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்க இந்த வேலை யார் செய்ய போகிறது? இந்த சீசர்கள் தான் செய்ய போகிறாங்க. நான் நினைக்கிறேன் அந்த 12 சீசர்களை தவிர ஒரு 70 சீசர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருவர் தான் இந்த கிளையபா. எல்லாருக்கும் விஷயம் தெரியுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த உயிர்த்தெழுதல் இந்த இயேசுவை குறித்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் திரும்பியும் போய் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போகிறார், போய் காண்பிக்கிறார். பாருங்க, இப்போ காண்பித்து தாம் உயிரோடு எழுந்த விஷயத்தை மறுபடியும் என்ன பண்ணுறாருங்க, தன்னுடைய சீசரோடு போய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எடுங்க கொலோசியர்கள் நிறுவம், சீக்கிரம் முடிய போகிற கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களுக்கு வாங்க. பாருங்க, சொல்றாரு, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடி சிலுவையின் மேலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவையில் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என்ன செய்கிறாரு, அங்கே என்ன நடந்துச்சா, சிலுவையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி என்னது சிலுவையின் மேலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கியவன் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என்ன நடந்துச்சு, அங்கே ஆண்டவராய் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், இரத்தத்தை சிந்தினார், மரித்தார். சிலுவையிலே என்ன நடந்துச்சு, பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் எல்லாவற்றையும் நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து, என்ன கையெழுத்து தெரியுமா, அது சாதாரண கையெழுத்துலங்க, தேவனே ஒரு கையெழுத்து போட்டிருந்தார். என்ன கையெழுத்து தெரியுமா, 10 commandments. அந்த 10 கட்டளைகள் இருக்கு இல்லையா, அந்த 10 கட்டளைகளை அவர் என்ன பண்ணுறாங்க சொல்கிறார், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் பாருங்க, நமக்கு எதிரடியாக இருந்த கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி என்னதை பண்ண சிலுவையின் மேலே ஆணி அடித்து என்ன பண்ணிச்சான், அந்த 10 commandments சொல்லுது, நீ யார், பாவி, நீ யாரு, பாவி, நீ ஒரு பாவி என்பதை அந்த 10 கட்டளைகள் நம்மளோட ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, அதுக்கு முன்னால் இந்த 10 கட்டளைகள் படி வாழ்ந்தால் தான் ஒரு மனுஷன் பிழைக்க முடியும். இப்போ என்ன சொல்கிறாரு, 10 கட்டளை இல்லை, இப்போ ஆண்டவராக இயேசு ஒரு மனுஷன் ஆண்டவர் என்று விசுவாசித்தாவே போதும். அந்த 10 கட்டளையில் பாருங்க, அந்த 10 கட்டளையில் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு என்ன பண்ணுறாருங்க, செய்கிறாரு. ஏன்னா 10 கட்டளையில் சொல்லுது, உன்னை நம்மளை எல்லாரையும் பாவின்னு சொல்லுது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறது இல்லையா, நம்மளை நீதிமானாக்கி இருக்கு, தேவனுடைய பிள்ளையாருக்கு ஆக்கியிருக்கிறது. அந்த கட்டளையெல்லாம் குலைத்து என்ன பண்ணாராம், அதை நடுவில் இராதபடி சிலுவையில மேலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு என்ன பண்ணாராம் பாருங்க, உரிந்து கொண்டு அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கியவர்கள் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கினாராம், சிலுவையில வெற்றி சிறந்தார். என்ன வெற்றி சிறந்தார் பாருங்க, பாவம், சாபம், வியாதி மட்டுமல்லாமல் நமக்கு எதிராக இருந்த கட்டளைகள் எல்லாத்தையும் குலைத்து அவையில் மேலே வெற்றி சிறந்து, அவையில் ஆணி அடித்தவர் மேல் வெற்றி சிறந்து நம்மளை விழுந்து என்ன பண்ணாராம், விடுதலையாக்கி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, துரைத்தனங்கள், அதிகாரங்கள் என்னது எல்லாவற்றிலும் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, அவர் விடுதலையாக்கி இருக்கிறார் என்பதை அங்கே காண்பிக்கிறது. துரைத்தனங்களும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய வெற்றி யாருடைய வெற்றியாக இருக்குது, நம்முடைய வெற்றியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எடுங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம்.
அதை இப்பிரபஞ்சத்து பிரபுகளிலே ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காராம், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த விஷயத்தை யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்கிட்டாராம். அப்படி ஒருவேளை தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பிசாசு யார் மூலமாவது அதை என்ன பண்ணியிருப்பான், கெடுத்து போட்டிருப்பான் இல்லையா? ஏன் கெடுத்து போட்டிருப்பான் தெரியுமா? சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார்னா மனுக்குலத்தினுடைய எல்லா பாவங்களும் நீங்கிரும், வியாதிகளிலிருந்து விடுதலை உண்டாயிரும், தரித்திரம் போயிடும், சமானம் வந்துடும். இவையெல்லாம் பாருங்கள், பிசாசு இந்த மனுஷன் மேலே போட்டு அமிழ்த்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவராய் இயேசுடைய அந்த கல்வாரி புண்ணியத்து நிமித்தம், அவருடைய உயிர்த்தெழுது நிமித்தம் அவையிலிருந்து மனுக்குலத்துக்கு என்ன பண்ணிருங்க, ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே, இன்றைக்கி ஒன்று கவனிக்கணும். நம்ம பாருங்கள், இதை பற்றி இன்னும் ஒரு சில வசனங்கள் எடுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22. இஸ்ரவேலரே, நான் சொல்கிற வார்த்தைகளை கேளுங்கள். நாங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவியின்படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். பாருங்கள், இப்போ திரும்ப அப்படி எடுங்க. 2ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம் பாருங்கள். 36 அப்படி எடுங்க. 36ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவருக்கும் நிச்சயமாக அறியக்கடவர்கள் என்றான். இதை கேட்ட பொழுது இதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வருவலைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேகம் வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார்கள். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் என்ன பண்ணார்களாம், சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். நல்ல கூடிங்களே, இவங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மறுபடியும் உயிர் தொடர்ந்தார் என்ற அந்த செய்தியை ஏன் இயேசு திரும்ப 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 போய் அவங்களை பார்த்து பேசிட்டு இருந்தார் தெரியுமா? அப்படின்னா இவங்க போய் இப்போ சொல்கிறாங்க, இயேசு மரித்தது மட்டும் இல்லை, மரித்து உயிரோடு இருந்து இன்னைக்கு இயேசு ஜீவிக்கிறார்னா முதல் பிரசங்கத்திலேங்க 3000 பேர் ரசிக்கப்படுறாங்க. 3000 பேர் ரசிக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த மனுஷனுடைய பாவம், சாவம், வியாதி, தரித்திர இவைகள் எல்லாத்துக்கும் ஒரே பதில் யார் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு ஒருவர் தான். அதனால தான் பாருங்க, சீசர்களை திரும்ப 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 போய் சந்திக்கிறார். அப்போ ஏன் சந்திக்கிறாருன்னா உயிர்த்தெழுதலை அவர்கள் என்ன பண்ணாங்க, விசுவாசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இயேசுவை அவங்க பார்க்குறாங்க, தரிசிக்கிறாங்க. இப்போ தைரியமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் அவரை மரித்தோர்னு உயிரோடே எழுப்பினார். அப்போ அந்த உயிர்த்தெழுதலை குறித்து நாம் எங்கு பிரசங்கிக்கிறோமோ எடுங்க. 3:15 அப்போஸ்தலர் 3:15 எடுங்க. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் என்னவா இருக்கோம், சாட்சிகளாக இருக்கிறோம். நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர்லாம் இல்லை, ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு என்ன இருக்கேன், சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போ இந்த சாட்சியை இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணணுங்க, சொல்லணும். பாருங்கள், அதை பற்றி 4ஆம் அதிகாரம் அதில் 4ஆம் அதிகாரங்க. அப்போஸ்தலர் 4:4 1ஆம் வசனத்தில் பாருங்களேன். சொல்கிறாரு, அவர்கள் ஜனங்களுடைய பேசிக்கொண்டிருக்கையில் ஆசாரிகளும் தேவாலயத்து சேனை தலைவரும் சதுசேயரும் அவரிடத்தில் வந்து சொன்னார், அவர்கள் ஜனங்களுக்கு பேசிக்கிறனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தெழுந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கித்ததினாலும் சிரம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடினால் மறுநாள் வரைக்கும் அவர் காவலில் வைத்தார்கள். என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து உயிரோட இருந்தான்னு சொல்லி பிரசங்கம் பண்ணக்கூடாது. விசாரிச்சு பாருங்க, எப்படிதான் மனுஷரை கொண்டு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தால் பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்க. இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் ரோமர்கள் அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள்லாம் கிளம்பலாம். ஏன்னா இயேசு உயிரோட எழுந்தார் என்று நீங்க பிரசங்கித்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னா, மனுக்குலத்துக்கு பாவத்திலிருந்து விடுதலை வந்துடும். பிசாசுடைய அதிகாரத்தில் தூக்கி எறியப்படுவான். பிசாசுடைய விடுதலை மக்கள் விடுவிக்கப்படுவாங்க. இது பிசாசுக்கு பிடிக்கல.
அவன் சொல்றான், நீங்க இயேசு உயிரோட இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, பிரசங்கம் பண்ண கூடாது. பாருங்க, அப்படி பிரசங்கம் பண்ணால என்னாச்சுன்னா அவங்களை கொண்டு போய் சிறையிலே போட்டாங்க. அந்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் வசனத்துல, உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட மற்றவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிறவராகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சுஸ்தமாகி நிற்கிறான் என்று எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. நல்ல கவனிங்க சொல்றாங்க. அங்க ஒரு சப்பானி என்ன பண்றான், பிறந்தது முதல் சப்பானியா இருந்த ஒரு ஆளு, கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆளு அங்கே பேதுருவும் அப்படியே பாருங்க கூட போறாங்க. பாருங்க, அங்க பேதுருவும் அந்த ஜெபவேலையில போறாங்க. அங்க போனாங்க, என்ன நடக்குது, அவன் கேட்கிறான், கொஞ்சம் ஏதாவது காசு ஏதாவது கொடுக்குற மாதிரி கேட்கிறான். அவங்க சொல்றாங்க, எங்க பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, உங்களுக்கு உனக்கு தர்றோம். என்ன தர்றோம்? நசரேயனாகிய இயேசு நாமத்தில் நீ என்ன பண்ணி எழுந்து நட. எதிர்த்து சொல்லுகிறான், உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை அற்புதமாக சுகமாக்குகிறான். இது என்ன ஆச்சு, இந்த செய்தி அந்த தேசம் முழுதும் போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பேசக்கூடாது, ஆண்டவராகிய இயேசு குறித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க என்னாச்சுன்னா, உயிர்த்தெழுதலை குறித்து, ஆண்டவராகிய இயேசுவை குறித்தும் அவருடைய சிலுவையை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் நம்ம பேசக்கூடாத ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா, நான் சொல்றேன், முழுக்க அது யார் தான் செய்யறது, பண்றான். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சீசர்கள் எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர் சமத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் தான் இந்த உயிர்த்தெழுதலை பலமாய் உலகத்தில் என்ன செய்யுங்க, பிரசங்கிக்கிறது. இதுக்காகத்தான் இயேசு அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீசர்களை திரும்ப போய் சந்திக்கிறார். ஏன் சந்திக்கிறார்னா, நீங்க தான் இது ஒரு பெரிய ஆதாரம். நீங்க தான் போய் இந்த உலகத்துக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும். இவர் உயிர்த்தெழுந்தார். எதிர்த்து உயிர்த்தெழுந்தார். பாவ சாவ வியாதி உயிர்த்தெழுந்திருக்கிறார். விடுதலை கொடுத்திருக்கிறார் தேவன். அதே விடுதலை நமக்கு கொடுக்கிறார் என்று அந்த ஒரு பெரிய பொறுப்பை அந்த நாட்களிலே நம்முடைய சீசர்கள் கொடுத்தார். அதே பொறுப்பை ஆண்டவர் என்கிட்டையும் உங்களுக்கு என்ன செய்யறாங்க, நம்முடைய உயிரோட வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் இவருக்காக நாம் பிரசங்கிக்க வேண்டும். இவருக்காக இந்த உலகத்தில் போய் ஆண்டவரை பற்றி அறிவிக்க வேண்டும். நம்மளை கொண்டு திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆசைப்பட்டது. அந்த ஒரு தாகம், அந்த ஒரு பாருங்க ஒரு விருப்பம், அந்த ஒரு நன்றியுள்ள இருதயம் உங்கள் ஊருக்குள்ள இருக்கட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து அறிவிக்கும்படி எனக்கு உதவி செய்யும். என் மூலமாய் திரளான மக்கள் ரட்சிக்கப்படட்டும், சபையில் வந்து நாட்டப்படட்டும், அவங்க அரசுரைக்கப்படட்டும் என்ற ஒரு தெய்வீகமான அந்த அன்பை இந்த நாட்களில் மக்கள் மத்தியிலே என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, அறிவிங்க. பாருங்க, அன்னைக்கு சீசர்களுக்கு கொடுத்த அதே பொறுப்பை இன்னைக்கு என்கிட்டையும் உங்களுடைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் நம்ம பரவத்தில் போகும்போது அவங்ககிட்ட என்ன கணக்கு கேட்கிறாரோ அதான் நம்மகிட்ட கேட்பாங்க. நான் இவ்வளோ கொடுத்தேன்ல, என்னைய கேட்பாரு, நீ என்ன காரணம் கேட்டாலும் நான் கொடுத்தேன்ல, நீ என்ன பண்ணாத வச்சு. ஒரு நாள் நீ ஒரு குடிசை வீட்டில் இருந்தீல, உனக்கு எவ்வளோ பெரிய நான் வீடு கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீ என்ன பண்ண, உனக்கு நான் நல்லா படிப்பை கொடுத்தேன், அதை வச்சு நீ என்ன பண்ண, கண்டிப்பாக கேட்பாருங்க. இதெல்லாம் நம்ம மேலே வந்த ஒரு பெரிய கடமை பொறுப்பாங்க. இந்த நாட்களில் அந்த அன்போடு அந்த நல்ல ஒரு நன்றிகளை இதயத்தோட தவற சொல்லி நான் சொல்கிறேன், ஒரு சின்ன அளவு ஒரு சண்டே ஸ்கூலாக எடுங்க. நீங்கள் அநேக சகோதரர்கள் பாருங்க, புளியத்துக்கு போகணும் பாஸ்டர், அங்கே போன இங்கே போகணும் கூட்டம் போடணும். உங்கள் கடையில் ஒரு கூட்டம் போடுற இடம் தான், உங்கள் வியாபார ஸ்தலத்தில் ஒரு கூட்டம் போடுற இடம் தான். நீங்கள் போகிற இடத்துல அந்த ஆண்டவரை பற்றி என்ன பண்ணிடலாங்க சொல்லிடலாம். உங்கள் மூலமாக நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அநேகர் இந்த ஆண்டவர்கிட்ட வர முடியும். அந்த நாட்களிலே அந்த சீசர்களை தேடி போன தேவன் நம்மளையும் தேடி வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தார். மரித்தவர் அவர் மரித்து போகவில்லை, அவர் 3 நாள் உயிரோடு இருந்தார். காரணம் நான் இந்த முழு உலகத்தை ரட்சிக்கும்படி, முழு உலகத்தை ரசிக்கிறது நமக்கு ஒரு பொறுப்பு. இந்த பிறப்புணரை பொறுத்தாவது ஒரு பொறுப்போட நம்ம செயல்படுவோம். இந்த நாட்கள் ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, கண்டிப்பாக அநேகரின் மூலமாக உணர்வு, அநேகருக்கு இந்த இயேசு அறிவிக்கும்படி, அநேகரை இங்கே கொண்டு வரும்படி எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் ஆசை எல்லாருமே பரவ பிதாவை நம்ம துதிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தல் நாள் அன்னைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எனக்கு அப்போஸ்தலர்கள் ஆமாண்டவரே இந்த கர்த்தாவை உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கித்த போது உடைய பூரண கிருபை மேல் இருந்தது போல இந்த நாட்களில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கக்கூடிய இந்த பூரண கிருபை எங்கள் மேல் வைத்திருக்கிறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதனால எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் போய் கர்த்தாவை அநேகரை இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து அவனுடைய எங்களை போலவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அநேக மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி எங்களை வாழ வைத்த தெய்வம், அவர்களை நீங்கள் வாழ வைக்கிற தெய்வனாக இருக்கிறீர் என்பதை அறிவிக்கும்படி உதவி செய்வீராக. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடித்து
விடுகிறார்கள் சொல்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த நாள் அன்னைக்கு அநேகருடைய பிள்ளைகள் மூலமாக ரட்சிக்கக்கூடிய சபைக்கு வரட்டும். பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதற்காக நன்றி. உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உடைய ஜனங்கள் மேல சகல ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விடுகிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கு ஜெய். இயேசு ராஜாவுக்கு ஜெய். இயேசு ராஜாவுக்கு ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.